தெரியுமா அவனுக்கு அதே மாதிரி இடத்து கொஞ்சமா எடுக்கணும். போட்டுதே இல்லை அதான்
பாதி கூத்து இருக்குது அதுக்குள்ள நீ மட்டும் மத்தாளத்தை தூக்கிட்டு போனா எங்க போறவன் அவன் என்ன சொன்னான் என்ன சொன்னா மேல முடிப்பானே என்ன வீட்டு சம்பளம் இருக்குது என்னடா குடிய வாடப்பா உன்னை நான் அடிச்சுட்டு அப்பா விட ஒரே பையன் உங்க அப்பா அம்மாவுக்கு அம்மா அம்மாவுக்கு இட்லி தோசை இருக்கு இல்ல எப்படியே எங்க ஊர்ல சேர ஊடு உங்க ஊடு சொல்லுவாங்க ஆமா சொல்றா 150 ஏக்கர் கைலி யாருக்கு எனக்கு 150 ஏக்கர் இங்க அது எங்க இருக்குது எங்க ஊர்ல தான் உங்க ஊர்லயா ஊட்டுக்கு பின்னாலயா ஊட்டுக்கு பின்னால என்ன இருக்குது எனக்கு மட்டும் தெரியும் மாந்தோப்பு 50 ஏக்கர் ஹட்டா ஹட்டா தென்னந்தோப்பு அது எங்க இருக்குது அது எங்க இருக்குது எங்க ஊர்ல தான் இருக்குது உங்க ஊர்லயா டேய் ஊர்ல பூரா எழுச்சி வந்துருவாங்கடா பெரிய பணக்காரன் நீயா அதே தெரியும் நீ பெரிய பணக்காரன்னு ஏய் ஓ என்கிட்ட கடனே நாட்டாரு என்கிட்ட கடன் வாங்குவாங்க நாட்டாரு ஊட்ட கால் அடிச்சா பீடிக்கு 10 ரூபாய் கொடுங்க நாட்டாருன்னு ஊட்ட போய் நிக்கிறவன் எங்கடா நாட்டாரு டேய் டேய் இரு இந்த கதைக்கு எனக்கு சொல்றேன் நாட்டாரா எத்தனை நேரம் கலந்துறாமா சரிடா என் அப்பா அம்மாவுக்கு வயசாகி போச்சு யாருக்கு அப்பா அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு நம்ம வயசாகி போச்சு ஒரே பையனாங்கறா 4 வீதி ஓடுது 4 வீதி ஓடியாருது இல்ல அங்க ஓடுறா ஒரு பொண்ணுட்டி பார்த்து கை பிடிச்சிட்டா நம்ம கொண்டு போய் பஞ்சாயத்து வச்சிருவா ஊர் நாட்டாரா சேர்ந்து நம்ம குத்தம் போட்டுருவாங்க உனக்கு பாரண்டா கல்யாணம் பண்ணி 18 வருஷம் ஆகுது உனக்கு அடா குழந்தை இல்ல அடா ஆண்டவனே உனக்கு இருக்காது போவாத கோயில் கிடையாது திருப்பதி போனேன் எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சரி அவ்வளோ சும்மா நாடகத்துக்குள்ள வந்து கதை பேசிட்டு வந்த போய் சும்மா சரி சரி நீ பாரு நீ பாருப்பா நீ பாரு அது எங்க கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளாரியாவா கோயிலுக்கு போன ஐயப்ப வந்து உங்க அப்பா நீங்க புள்ள கொடுத்தாரு கதை நான் சொல்றேன் 10 மாசம் ஆச்சு பையன் பண்ணுறான் உனக்கு கருப்பு பொண்டாட்டிய கருப்பு சோப்பா பண்ணுறான் உனக்கு சண்டை வந்திருக்குமே கேட்டிருப்பிய கூப்பிட்டு நல்ல ராசி பண்ணா ஆனா ஒண்ணு என்ன அவன் தலையெடுத்து அப்பான்னு கூட்டா செத்து விடுறான் அப்பான்னு கூட்டா சரி வீட்டுக்கு போறதே இல்ல வயக்காட்டுலயே வயக்காட்டு பக்கமே சாப்பாடு வந்துடும் 5 வருஷம் ஆச்சு ஐயா அப்பான்னு கூப்பிடாம 5 வயசு வரல எந்த குழந்தை பேசாம இருக்குமா டேய் அப்பான்னு கூப்பிட்டு 5 வருஷம்டா சொல்லு சித்திரை மாசம் மழை கொஞ்சம் கட்டுமே போய் கழுவி அவுத்து பாரு கூட்டான ஒரு மைக்கு போன கவரை சரிடா பையன் ஏஞ்சிருக்கான் என்ன விட்டு பாக்குறான் அப்பான்னு கூட போறோம் நம்ம சாவ போறோம் அப்படின்னு அப்பான்னா என்ன சாவல என்ன சாவ மேங்கறனா அவ அப்பான்னு கொடுத்துவோம் கூப்பிட்டு எழுதி விட்டுக்கார பிள்ளை கொஞ்சம் அதான் விட்டு ஏண்டா புள்ள பெத்த கதையை இங்க வந்து சொல்றதுக்கு வந்து யார் மாறத்துறாங்க போற சத்தம் வரணும் அடிச்சா சத்தம் வரணும் திருப்பி ஒன்னு அடிக்குவான் அடி அவன் அடிக்கிற நீங்கள வந்து பாருடா வந்துச்சு சவுண்ட் கெட்டுபல் உள்ள இருந்து போய் எடுத்து போ ஆடுமா ஆட்டக்காரி ஆட்டக்காரி தராயம்மா ஆட்டக்காரி
என்ன அம்மானு கூப்பிடுறிய நீ எனக்கு பிறந்தவனா? உனக்கு பிறந்தவனா தான் இப்படியா இருப்பான். பண்ண வாழ்தான்
தீ வந்துச்சு. கேட்டீங்களா? என்னை பார்த்து ஆசையா இருக்கா? வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏங்க இச்சபையை பார்த்தாயா? எப்படிப்பட்ட சபையாய் தெரிகிறது? தெய்வ உலகத்திலே தெய்வ சபை, தில்லை இளைய சபை. இதோ மடலில் இருக்கிறாரு சத்திய ஞான சபை. ஆனால் இதோ வடியாங்குப்பம் இருக்கிறது. இந்த ஊர் எல்லையிலே இது நாடக சபை. எப்படி நாடக சபை? இவங்க எல்லாம் கண் விழித்து பார்க்கிறார்களே. கண்வி என்ன இந்த மண்டலக்காரருக்கு மூத்திரம் கொடுத்தான். ஆனால் இப்படிப்பட்ட சபையிலே ஒரு பெண்ணை பார்த்தால் எந்த முறையாக மதிக்க வேண்டும்? பெற்ற தாயாகவும் கூட பிறந்த தங்கையாகவும் பாவித்தால் உங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுப்பேன். ஆமா, உன்னை வாங்க அண்ணா, உங்களை வாங்க அண்ணா, மரியாதைக்கு மரியாதை. உன்னை வாடா அண்ணா. என்ன திருக்கோவில் வட்டம் வடியாங்குப்பம் சிவனாச்சாங்க. ஆமா, எத்தனை கம்பெனி வந்தாலும் என் ஊரு பேர் சொன்னா அடக்கமாக ஆக்கி போகணும். கல்வி சிறந்த நாடு. அது மட்டும் கிடையாது. ஆனால் என்னை பார்த்தால் உமக்கு எப்படி தெரிகிறது? எப்படி ரொம்ப நெரிசா இருக்கு. கொஞ்சம் பார்த்தா பொருளாட்டம் தான் தோணுது. பாட்டு பாடினாலும் பாடிக்கிட்டு இருந்தாலும் சபையில வந்திருக்கிறது. என்னை பார்த்தால் ஒரு பெண் என்று தெரிந்து விட்டது. ஆனா நான் எப்படியாப்பட்டவன்? என்னுடைய கலாச்சாரம் என்ன? என்னுடைய விளக்கம் என்ன தெரியுமா உனக்கு? ஏங்க நான் இப்ப சொன்னனே அது விளக்கம் என்ன சொல்லுங்க? டேய், காலாகாலம் அறிந்த இவள் மேலாய் பொருள் பறிக்கும் தேவதாசி வந்தேன். ஏன்னா இது நாடகத்தோட பாட்டு உண்மைதாமா? எப்படி? ஆனால் இது எதற்காக நான் இப்ப வந்திருக்கிறேன்? டேய்,
நான் தேவதாசின்னு சொல்றேனே. தாசி என்பது மீசகார குஞ்சு கொட்டி சேர்த்து எல்லாத்தையும் வச்சுக்கிற மாதிரி என் கட்டி வச்சுக்காதீங்க. அவர் முன்ன புடிய இது என்ன நாடு? ஜெயமாபுரி பட்டணம். இந்த ஜெயமாபுரி பட்டணத்திலே ஒரு பகுதியாய் விளங்கக்கூடிய சந்தன கோபுர வீதி. எப்படி சந்தன கோபுர வீதி? ஏன்னா இப்போ இந்த தெருவு இருக்குது. இந்த தெருவுல உங்க தெருவுல போனா என்ன வாசனை அடிக்கும்? எங்களுடைய தெருவு இருக்கிறது கம 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 கமனு அத்தரு ஜவ்வா அது சந்தனம் இப்படியேப்பட்ட வாசனை எங்களுக்கு தெருவில் அடிக்கும். வாசனை தெருவுகள் இருக்கிறது அப்படிப்பட்டது கம கமனு அப்படி உன்னை வாய வாய வள்ளி போடி. இவனே என்னமா பண்றது? இவனுக்கு 7 நாள் நான் கூப்பிட மாட்டேன். எங்களுடைய வீதி இருக்கிற சந்தன கோபுர வீதி ஒரு வாயற்படிக்கு வாயற்படி அந்த சந்தன வாசனையாச்சு அப்படி இருக்கும். ஏன்னா எங்க மேல அவ்வளோ வாசனை திரவியம் சாத்துவோம் நாங்க. ஏய் அது மட்டும் கிடையாது. இந்த சந்தன கோபுர வீதி இருக்கிறது. இந்த சந்தன கோபுர வீதியிலே நாங்கள் நடந்து வந்தால் எப்படி இருக்கு தெரியுமா? காலில் இந்த தண்டை கொஞ்சம் அப்படியே பாப்பாங்க. அம்மாவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் எழுந்திருச்சுக்கும். அப்படியே இது அமர்ந்திருக்கிறார்களே அமர்ந்திருக்காங்களே எப்படி வாலிப உள்ள மைனர் வருவார எதை கண்டு நம்ம விளையாட்டு சொல்லலாம். அம்மா சொல்லுவாங்க என்னங்க இங்க இருக்கிறாங்களா ஆம்பளைங்களா? இப்படிப்பட்ட ஆம்பளை என்ன பார்த்தா சோழ மேல இருக்க துண்டெல்லாம் எடுத்து அப்படியே அக்கல வச்சுட்டு இல்ல கோமணத்தை கூட உருவி கிடாச்சிட்டு என்கிட்ட வருவாங்க. என்னடா அது மட்டும் கிடையாது. இப்படியேப்பட்ட வாலிபரெல்லாம் என்ன பார்த்து மயங்கவில்லை என்றால் நான் என்ன பார்த்து வேற என்னென்னலாம் கூப்பிடுவாங்க தெரியுமா? இந்த வீதியில நடந்து போகும்போது இந்த வீதியில நான் போகும்பொழுது தோ போறா பாரு தேவான்னு வாங்க. என்னது போறா பாரு தேவான்னு வாங்க. நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது. என் பேர தேவான்னு கூப்பிடுறானா அவன் பட்டி கூட மறந்துட மாட்டான். அப்படியே பட்டவன் நான். அதோ தேவடியா அண்ணா என்ன தேவடியார் சொன்னா அப்படி எனக்கு சில்லுன்னுடா. என்ன பார்த்தா மூத்திரம் விடுற மாதிரி தெரியுது. ஏய் அது மட்டும் கிடையாது. இப்படியே பட்ட ஆடவரெல்லாம் என்னை பார்த்து மயங்கவில்லை என்றால் நான் வேற என்னென்னத்தெல்லாம் காட்டு மயக்குவோம் தெரியுமா? ஏய் இவள் கண்ணை காட்டும் காசு வாங்கும்.
மட்டும் இப்படிப்பட்ட ஆம்பளை எல்லாம் வரலனா என் கண்ணில் இருக்குமா பட்டது மையம் இருக்கிறது பாத்தியா? ஆமா கருப்பா இருக்குது. என்ன கூப்பிடுற என் கண்ணில் ஆகப்பட்டது கண்மை இருக்கிறது. இது நத்தச்சுரிமை. எப்படி இந்த நத்தச்சுரிமையை நான் கண்ணில் இட்டுட்டு நான் யாரோ ஒரு ஆம்பளைய அப்படி பார்த்து அப்படியே உடனே என்கிட்ட வருவாங்க. அதுலயே மயங்கல. எதுல? கண்ணிலே மயங்கலையா? ஏய் கண்ணில மயங்கலாலும் என்னுடைய ஏய் இது என்ன இது? தண்டை. அது மட்டும் கிடையாது, என் காலில் இருக்க தண்டையை விட்டுடு. இது இருக்கிறது இவள் காலை காட்டும் காசு வாங்கும். என்னுடைய பாதம் இருக்கிறதே, என் பாதத்தை பார்த்தால் 10,000. ஆமாண்டா, என் பாதத்தை பார்த்தா 10,000. அப்படியே கொஞ்சம் மேல கெண்டக்காது 20. அது மட்டும் இல்ல, இது இருக்க இவள் துணையை காட்டும் காசு வாங்கும். அப்படியே காட்டிட்டே வருவனா, அப்படியே என் தொடை இருக்கு பாரு, என் தொடைய பார்த்த உடனே அவன் அப்படியே வந்துருவான் என்கிட்ட. ஏன்னா தொடைக்கு மேல என்ன இருக்கு? தொடைக்கு மேல என்ன இருக்கு? மூலஸ்தானம் இருக்குடா. மானம் ஈரம் வெக்க சூடு சொன்ன ஆட தேவடி எனக்கு தேவசம் கொடுத்தவனே. அப்படி இல்லை என்றால் இப்படியே விட்ட ஆடவரெல்லாம் என்னை பார்த்து மயங்கவில்லை என்றால் எல்லாத்த விட முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. ஆமாண்டா, முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை பார்த்தாங்கன்னா எப்படியா பட்டவங்களும் என்கிட்ட வந்துருவாங்க. என்ன தெரியுமா தம்பி, நீ முத குழந்தைய பிறக்கும் பொழுது உங்க அம்மா உன்னை என்ன செய்வாங்க? குளிப்பாட்டுவாங்க. ஏம்மா கேட்டுக்குங்கம்மா, நீங்களாம் உக்காந்துருக்கணும். முத குளிப்பாட்டுவாங்களா? நீ முத என்னத்த கேப்ப? ஓ, ஆனா ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே ஒரு ததி பருவம் ஆம்பளை பிள்ளை ஆயிட்ட. அப்ப திருப்பி எங்க பாப்ப? எங்க கீழே பாப்ப? இவள் மார்பாய் காட்டுவோம் காசு வாங்குவோம். அது கடத்துல போட்டு ஒரு கண்ணை போட்டு ஆடவர் எல்லாம் முதல்ல ஒரு பெண்ணை பார்ப்பது
முகத்தை பாப்பாங்க, கண்ணை பாப்பாங்க. அதை விட்டு விட்டா வேற என்னத்தை பாப்பாங்க? இப்பதான் டேட் கொடுத்துருக்காங்க 2 நாள். ஏய் இதெல்லாம் போட்டோம். ஆனா இப்ப இது என்ன உலகமா இருக்குது? எல்லாமே கெட்டு போச்சு. இப்ப என் குடியே கெட்டு போச்சு. எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா டேய் எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரிதான், ஒரு குறிப்பிட்ட குழந்தையா இருந்தாலும் சரிதான், இப்ப அரியா பிள்ளைங்களா இருந்தாலும் சரிதான், வயசான பல்லு போன கிழவனா இருந்தாலும் சரிதான், எல்லாம் டச்சு செல்லு தான் யூஸ் பண்றாங்க. 24 மணி நேரமும் சோறுக்குதோ இல்ல, குழம்புக்குதோ இல்ல, ஆம்பளைக்குதோ பொண்டாட்டிக்குதோ, என்ன குடும்பம் இருக்குதோ எதிர்க்குதோ, கூட அந்த செல்ல விட மாட்டேங்கிறாங்க. அந்த செல்லை தான் பாக்குறாங்க. அதனால இது என்ன உலகம்? ஆனா சினிமா உலகம் ஆச்சு. இது சீர்கெட்டு போச்சு. சினிமா உலகம் ஆச்சு. இது சினிமா உலகமாயிடுச்சு, சீர்கெட்டு போச்சு. ஆனா நான் யாராருக்கு பொண்ணு? நான் யாரு பொண்ணு? எங்க மூதாதிகள்லாம் யாரு? எங்க பாலுக்காரு போனோம் நம்ம எதெல்லாம் உனக்கு குறுக்கு பேசிட்டு. டேய் எங்க அம்மா எங்க ஆயா இருக்கிறாங்களே, மைக்கண்டி தாசி, மைக்கண்டி தாசி. எங்க அது மட்டும் கிடையாது, எங்க அம்மா இருக்கிறாங்களே சுப்புதாசி, அது மட்டும் கிடையாது. அவளுக்கு மகளா, எங்க அம்மாவுக்கு மகளாய் பிறந்த என்னுடைய பெயரோ தேவா. ஏன்னா ஒரு முக்கியமான கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எங்க வர்க்கத்துல திடீர்னு எவ்வளவு ஆம்பளைங்க வருவாங்க, எவ்வளவு ஆம்பளைங்க வருவாங்க, வந்து எங்களை அட்டன் பண்ணிட்டு போவாங்க. அட்டன் பண்ணிட்டு போனாங்கன்னா திடீர்னு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு குழந்தை தங்கிடும். அந்த குழந்தை தங்கிடுச்சுன்னா அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவோம்? அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா அப்படியே ஆன முறிச்சு குப்பை தொட்டில போட்டு வந்துருவேன். ஆமாண்டா, உன் தலை சத்தியமா சொல்றேன். ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஆன முறிச்சு குப்பை தொட்டில போட்டுருவேன். பொண்ணு பிறந்தா அடே பொண்ணு பிறந்தா ஏன் பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா எங்க குலத்தொழில கட்டி தருவோம். ஆம்பளை புள்ளனா மருந்து கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுருவாங்க. பொம்பளை பிள்ளைல என்ன அதிர்ஷ்டம்? ஆம்பளை புள்ளனா அந்த இடத்துக்கு வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், கள்ளிப்பால் கொடுப்பான். எது ஆம்பளை புள்ள தேவையில்லை. அவன் சம்பாதிச்சு போடுறதும் போதும், அவன் எங்கள்கிட்ட கோட்டரை காசு கேட்கறதும் போதும், குடிச்சுட்டு இந்த மாதிரி படுத்து கிடக்கிறது போதும். ஆமா, அதனால எங்களுக்கு ஆம்பளை புள்ள வேணாம். அப்புறம் ஆனா மொட்டை புள்ள இருக்குது. எங்களுடைய வர்க்கத்துல இருக்குது குலத்தொழில். எங்க குலத்தொழில் தான் கலெக்டர் வேலை, பெரிய கலெக்டர் வேலை, கவர்மெண்ட் வேலை. எங்க குலத்தொழில் இருக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே தங்க தாமரை தட்டி வைத்து அதுக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்து அது பன்னீரால தான் குளிக்க வைப்போம். அதுக்கு குங்குமப்பூ பால் தாத்தி குங்குமப்பூ இருக்குது, குங்குமப்பூ பால்ல கலந்து அந்த குழந்தையை கொடுத்து எங்களுடைய ஆபரணம்லாம் இருக்கிறது நகையெல்லாம் அதையெல்லாம் எடுத்து அந்த குழந்தைக்கு போட்டு அதை பார்த்து ஒரு குறிப்பிட்ட வயசாகும் அந்த பிள்ளைக்கு பெரிய பொண்ணு ஆயிடுவான். பெரிய பொண்ணு ஆயிட்டானா எங்க ஏரியா இருக்கு பாரு, ரெட் லைட் ஏரியா. யார் ஏரியா? இப்பயும் பம்பாயில போய் பார்த்தனா ரெட் லைட் ஏரியா தனியா ஒரு இடம் இருக்குது. சைன் கோலி வடா இருக்குல்ல, அந்த சைன் கோலி வடால ஒரு பக்கம் இருக்குது. அந்த உடனே நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த குழந்தைக்கு எங்க குலத்தொழில கத்து தருவோம். இதெல்லாம் போகட்டும். எனக்கு ஒரு வேலை நீ முக்கியமா, எனக்கு வீட்டுக்கு வேலை வேணும், வீட்டுக்கு ஆள் வேணும் வேலைக்கு. எங்க வீட்டுக்கு ஆள் வேணும் வேலைக்கு. இவன் பாவம் ஆட்டாடிட்டு கிடக்குறான், அவனுக்கு ஏதோ ஒரு வேலை கலந்தா பார்த்து. சத்தியமா சத்தியமா ஏதோ நீ ஆட்டாடி சத்தியமா பல்லு முளைக்க சத்தியமா ஏதாவது வேலை வந்து போட்டு. ஏன்னா உனக்கு வேலை வேணும்னா ஒரு நாள் ஆட்டம் அண்ணன் எவ்வளவு சம்பளம் உனக்கு? 750 ரூபாய் கொடுக்குறாங்க. 750 ரூபாய். 750 ரூபாய். உனக்கு 1001 ரூபாய்.
அவங்க நாளைக்கு ஆத்தானா 101 ரூபாய் அவனுக்கு சம்பளம். யாருக்கு? அவனுக்கு கழிவு ஏ கம்முனு போடா. ஏய், உனக்கு 1050 ரூபாய் கொடுக்குறேன். 1050 ரூபாய். வீரா தான் போடு கதை கத்த. சரி, அதை விடு. உனக்கு 5001. ஆமா இவரு வந்து 10 கல்லு தூக்கி போட்டு போட போறாரு. போடமையா 5001 உனக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு கொடுத்தாலும் உனக்கு தனியா ஒரு ரூம் ஒரு வீடு கட்டி கொடுத்துருவோம். மெத்த வீடு. ஆமா ஒரு வீடு 6 அடியில. அது மட்டும் கிடையாது. உனக்கு அது மட்டும் கிடையாது. ஏய், என் பேர்ல 18 கப்பல் ஓடுது. 18 கப்பல். ஆமா, கடல்ல ஒரு தடவை சாண்டா குடிச்சவன. அந்த 18 கப்பல்ல உனக்கு ஒரு கப்பலை எழுதி வைக்கிறேன். ஒரு கப்பலா? அப்ப அது நான் தான் நாட்டாரு. அப்பனா இந்த ஆட்ட ஆடுறது அது வடியாவுல போய் தீர்த்து வச்சுக்க. அவனே அப்படியே ஆள் செட்டு போட்டு கலச்சு குடுத்துவாங்க. நீ நாடா நின்னு ஒண்ணு சொல்றாங்க. வேற என்ன புடிச்சிருக்கலாம்? பணம் வச்சாத. உனக்கு ஒரு முக்கியமான வேலைன்னு சொன்னனே, அந்த வேலைக்கு உனக்கு நான் கொடுக்கிற பொருளை எல்லாரும் வாங்கிக்கணும். காலையில உனக்கு டிஃபன். உனக்கு டிஃபன். ஐயோ ஐயோ ஐயோ. ஏலே ஜோர் தான குடுக்குறானே. காலைல உனக்கு என்ன தெரியுமா? பூரி, பொங்கல், கிச்சடி, உனக்கு வடை, மசால் வடை, உனக்கு அவன் பூரி பொங்கல்லாம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு தகுந்த ஐட்டமே வேறம்மா. உப்பா ஒன்லி. உனக்கு மதியமா உனக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. நீ எது கொடுத்தாலும் குடு, மிக்ஸில போட்டு அடிச்சு குடு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. உனக்கு உனக்கு சாப்பிடுறது தானிங்க. உனக்கு ஒரு கேஸ் பீர், ஒரு கேஸ் உனக்கு ஒரு குவார்டர். உன் இஷ்டத்துக்கு சாப்பிடு. சரி அம்மா, அம்மா முறு குடுக்குறிய. அப்பேர்பட்ட வேலை என்ன வேலையா இருக்கும் கேளடா. எல்லாத்த விட உனக்கு நைட்டுக்கு உனக்கு ஏசி ரூம் படுக்கிறதுக்கு. ஆமா, இதெல்லாம் ஓ மழை வந்தா என் தொழில் நீ செய்யறதுக்கு என்ன தெரியுமா? ஒரு கொடை, கையில கொடை, உனக்கு ஜிப்பா தச்சு போட்டுடுவேன். ஆமாண்டா. ஐயோ, நெகத்துல மண்ணு படாத, நெகத்துல அழுக்கப்படாத வேலை உனக்கு. ஊந்து கும்புறா தேவடியா பையா. கீழே சாமி ஊந்து கும்புறா. அது மட்டும் கிடையாது. ரெண்டாவது, அப்புறம் என்ன செய்யறேன்னா, நைட்டு உனக்கு சாப்பாடு எல்லாம் முடிச்சிட்டனா உனக்கு கையில் ஒரு வெத்தலை பாக்கு டப்பா பொண்டி. ஓ, உனக்கு டைம் பாஸ். டைம் பாஸ் அத கையில வச்சுக்க வேண்டியதான். ஏய், நான் எம்காம் படிச்சவடா. நானு எம்காம் படிச்சவன். அது மட்டும் கிடையாது. அதை விட உனக்கு காலுக்கு ஷூ வாங்கி கொடுத்துருவேன். தலைக்கு தொப்பி எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். ஓ சீச்சி, இந்த ஐயனாரப்ப அந்த மாரியாத்தா மேல சத்தியமா சொல்றேன், உன் தலை சத்தியமா சொல்றேன். என்ன வேலை தெரியுமா? மாமா டாபரு தலை பிடிக்கணும்னா 4 பேர் வேணுமா? 5000 ரூபாய்
என்ன விடு ஒரு நாளைக்கு 5000 நைட்டு பூரா ஏன்டா கண்ணு முடிக்க போறேன்? சரி விடு. ஏன் நின்ன காலம் நில காலம் நிக்க போறேன்? அதனால நகராசி யாரு பெத்த பொண்ணோ இந்த வேலையை போட்டு கொடுத்தனா நான் பணக்காரன் ஆயிடுவேன். ஏன்னா அந்த கொடை செருப்புலாம் எதுக்கு வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ இங்க இருந்து நேரா போய் இந்த பக்கம் கட் ஆவறீங்க. இப்படி கட் ஆகி அந்த சைடுல ஒரு மூளை முக்குடம் மெயின் ரோடு இருக்கு பாரு. ஆட்டார் வீட்டுக்கு அனுப்பு. ஆட்டார் ரோட்டுக்கு. சரி, யாரு இவரா? அவர் பேரு என்ன? அப்புறம் செட்டப் பண்ணி விடுறியா? செட்டப் பண்ணி விடுறியா? ஏய், இந்த கொடைய வெயில் படாத புடிச்சிட்டு போயிட்டு யாருன்னா கிராக்கி இங்க வருவாங்க, அவங்கள கரெக்ட் பண்ணி நீ அவங்கள கரெக்ட் பண்ணி நேரம் வீட்டுக்கு இட்டுட்டு வரணும். ஆமா, $5050 உனக்கு சம்பளம். அந்த 50 சரியா போடு. 5001 ஒன்னு $5000 சரியா பத்தா. சரி, கஷ்டமான வேலை இல்ல. ஓஹோ, சரி போடா. எங்க ஆத்துல வருது மண்ணுல சொல்லுவது. நீ என்ன கஷ்டப்படுற? கண்ணாடி ஒரு வாய வச்சு கூட்டு போடுவேன். ஆத்துல வருது மண்ணுல சொல்லுதுடா. நான் அளந்தா கொட்ட போற ஆத்தம் கொட்டுறது ஒண்ணும் கிடையாது. என் மாமியார் திண்டு போறானுவ. போலீஸ்காரன்ல இருந்து அவன் மாமன் வாங்கிட்டு போறான் என்கிட்ட. கணக்கே இல்லாத. ஆமா, என் கஜனா கூட உனக்கு கொடுக்குறேன். உனக்கு மாசம் உனக்கு 10,000 சம்பளமா கூட கொடுக்குறேன். கஜனாலே தெரியா? ஐயோ ஐயோ ஐயோ, அப்படியே அவங்கள அசகொள்ளாத அழைச்சிட்டு வரணும். உள்ள வீட்டுல ஆள் இருக்காங்க, கிராக்கி இருக்குன்னு விட்டுட்டு வரணும். ஆமா, அவங்க விட்டுட்டு வந்துட்டு நான் உள்ள வந்து என்ன பண்ணுவேன்னா பாய் போட்டு அதுல பூ போட்டு தலைக்காணி போட்டு அழகா படுத்துட்டு இருப்பேன். ஆமா, ஏன்னா வாசனையே கம கம கமகானு ஆம்பளைங்களுக்கு மூடி வரும் மல்லிகைப்பூ வாசனை. அப்படியே நான் படுத்துட்டு இருப்பேனா என்னது அந்த ஆம்பளை இட்டுன்னு வந்து என் வீட்டு உள்ள நேரம் விட்டுட்டு என் தலை போட்டுல இந்த வாக்கில உக்காண்டிருக்கணும் நீனு. ஆமா, என் தலை போட்டுல உக்காண்டு இருக்கணும். ஆமா, ஐயோ ஐயோ, சரி 10,000 நாங்க 2 பேரும் அப்பா மாட்ட ஆடுவோம். அப்பா மாட்டோம்னா நாங்க 2 பேரும் இன்னும் ஆனா தஞ்சாவூர் தலுக்கு மாமா தலை பிடிக்கும் சின்ன மாமா. தஞ்சாவூர் தலுக்கு மாமா தலை பிடிக்கும் பெரிய மாமா. தலை பிடிக்கும் பெரிய மாமா. அவன் வேகமா எதனா பண்ணானா என் தலை இப்படி அசையும். என் தலை இப்படி கெட்டியா பிடிச்சுக்கணும். ஆமா, ஆடாத. ஏய், அது மட்டுமா இங்க நடக்கும்? இது என்ன ஊரு இது? ஆட வடியாங்க வடியாங்க பத்து மாமா வாங்கி சின்ன மாமா வாங்கி சின்ன மாமா. எப்படிலாம் இருந்தாலும் என்னுடைய விளக்கம் தெரிந்து விட்டது நான் யாருன்னு. சம்பளம் கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், கேட்டா தரேன், எல்லாம் செய்யறேன். நீ என்னன்னா கேக்குறியோ நான் அனைத்தும் செய்யறேன்ட்டேன். நான் தனி ஆளு. என் குடும்பம் எங்க இருக்குது? என்ன ஊர்ல இருக்குது? கொடியாத்துல இருக்குது. போட்டு வா செய்யறேன். அவன் எனக்கு ஒண்ணு இல்லையா? நீ என்ன கேக்குற? நான் ஒண்ணு கேட்டமா? என் பொண்டாட்டி ஊர்ல இருக்கிறா. நான் ஒரு வாலிபான பையன். உனக்கு என்ன வேணும்? வேணும். எனக்கு ஒண்ணு இல்லையா? மட்டாடி தான் இங்க உட்காந்துக்கிறாங்க. எங்க அம்மா வெளியூர்ல போறாங்கன்ற மோனத்து பையா
இப்ப என்ன கேக்குறேன் என்கிட்ட? என்ன கேக்குறா? ஆ, ஒரு நாளைக்கு கேட்டுக்கிடி அம்மா. கிழவன் கிழக்கு வெளுத்தா கூட விட மாட்டானா? ஏய், இருந்தாலும் இத்தனை வேலைகள் நான் செய்தாலும் எல்லா வேலையும் இப்ப நான் விட்டுட்டேன். விட்டுட்டியா? ஆமா. அப்ப என் சம்பளம் ஓ, சம்பளம் ஸ்வேகா சம்பளம் வேணாம். கிடக்குறோம் என்ன நடிப்பு நடிக்கிறான் பாரு. மத்த ஊர்னா ஈடு பிடிச்சு கிளிக்கிறது. ஏய், இருந்தாலும் இது இருக்கிறது எங்களை தேவடியான்னு சொன்னா நாங்க தேவடியா கிடையாது, தேவருக்கெல்லாம் அடியார். தேவருக்கெல்லாம் ஐயா. அது மட்டும் எங்களுடைய குல தொழில் இது. இப்ப உன் குல தொழில் நீ கூத்தாடுறியா? ஆமா. கொத்தனார் வேலை செய்யறாங்களா? இல்லங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு குல தொழில் இருக்கும். அதே போல இந்த தேவடியாளுக்கெல்லாம் குல தொழில். ஆமா. தேவர் அடியாள், புரியுதா? ஆனா தம்பி, எங்களுக்கு வண்டி விட்ட போறது. தேவர் சபை எத்தனை சபை இருக்கிறதோ, எத்தனை கோவில் ஆலயம் இருக்கிறதோ, அந்த ஆலயத்தெல்லாம் இதோ இருக்கும் நாட்டார்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை நடுவே செய்ய கூப்பிடுவாங்க ஒரு திருவிழானா. ஏன்னா குடும்பத்துக்கு பொம்பளைங்க போய் ஆட மாட்டாங்க, ஏன்னா வீட்டு வாசப்படி தாண்ட மாட்டாங்க. ஆனா எங்க மாதிரி குணாச்சாரம் உள்ளவங்க எங்கேயா இருந்தாலும் ஆடுவாங்க. இப்படி ஆடுறாங்களா? அது மட்டும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதோ திருச்செந்தூர் இருக்கிறது, திருச்செந்தூர் ஆலயத்திலே நான் நடிகம் செய்திருக்கும் பொழுது என்னது ஒரு ஆடவான பத்தண்டாம். இதெல்லாம் எப்பயே பார்த்தாங்க பார்த்துட்டேன். என்ன பூமி நீர்ல வருது? நீ வாடானியா சாட்டா கொஞ்சம் பயிர் ஒரு 3 பள்ளம் வெளுத்தலு. ஏய், நீ முதல்ல ஆடும்போது பல்ல ஒன்று எப்படியாங்க என்னையே அப்ப பத்தலன்னு சொல்லி கிடக்குங்க. நீங்க கண்ணு வச்சு தான் 10 கிலோ குறைஞ்சிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சாச்சு. ஒரு மூட்டைக்கு ஒரு மூட்டை அரிசிட்டு நாளைக்கு. கண்ணு எங்க போயிருக்குது பாத்தியா? புடவை கட்டிக்கிறேன் பாக்கல. ஏய், இருந்தாலும் அப்போது ஒரு அழகான ஆடவனை பார்த்தேன். எங்களுக்கெல்லாம் டைலர்ல திருப்பி தைக்கிறோம், உனக்கெல்லாம் எங்க சாக்கு தைக்கிற கம்பெனி. அவன் தப்ப அவன் பஞ்சாலே ஊசி சொல்லு. ஏய், அப்பொழுது ஒரு ஆடவனை பார்த்தேன், அழகா இருந்தார். அவர் பேரும் என்ன எல்லார்ட்டையும் வச்சுக்கிற மாதிரி என்கிட்ட வச்சுக்காத. இந்த பெண்கள் குணம் எப்படி தெரியுமா? அத்தையோ பெரும் காத்தையை நம்பலாம். எப்படி புலிகளை நம்பலாம், கலனாவிடம் தூதரை நம்பலாம், கலர்வேடோர் மறையை நம்பலாம். இந்த சேலை கட்டிய மாதிரி நம்பினால் சேலை என்பது இந்த புடவை கிடையாது, சேல் விழிய கட்ட மாதிரி நம்புண்ணாது. இந்த புருவ மத்தியிலே ரோம முளைக்கிற நம்புண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, கிடையாது. இது அமதற்காரர்கள் மாதர் குளமா இருக்கும், இவங்க எல்லாம் புடவை கட்டி இருக்காங்க. அப்படி கிடையாது. சேல் என்பது இந்த கண் விழி. அதான் அழகா சொல்லி இருக்கிறாங்க. ஏய், இருந்தாலும் சாமிக்கோ சபைக்கு வணக்கம். நேரம் கடந்து விட்டது, மன்னவரை பார்க்க வேண்டும். எங்க இருக்கிறார்? ஒடியா பார்க்கும் தெய்வம் ஈஸ்வரனே, கடவுள் கிருபாகரனே, யாருக்கும் மருமக்களே, அம்பிகையின் நாயகனே, யாருக்கும் மருமக்களே, அம்பிகையின் நாயகனே. கடவுள்
பொன்னான நேரத்திலே யாரு கையினால் கொடுக்கப்பட்ட காந்தாயிரம் என்றால் அப்பா தனகநந்தல் அந்த புண்ணிய சேத்திரத்தில் வாழ்ந்து வரும்படியான அருமை அப்பா கோவிந்தன் அப்பா எமக்காக கொடுக்கப்பட்டார். யாரின் பேரினால்? பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், இந்த உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகங்களை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், மற்றவத்தார் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. அப்பேற்பட்ட பரம்பொருள் இருக்கின்றார் அல்லவா? யாரு? பரமக்கடவுள். அன்னவரின் பேர் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக எமக்காக கொடுத்திருக்கின்றார். அவர் குடும்பத்தில் நான் வழங்கக்கூடிய அங்காளம்மன் குடியிருந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும். சுமையை செய்யும். எந்த முறையில உனக்கு மாமன்? அக்கா 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 மாமன்டா மாமா ஏமண்டா அக்கா ஒழியா அக்காட்ட போடியா? போனேன் நாளைக்கு பாத்துக்கோம்டா. நான் சொன்னேன் நீ எங்க போனியாரு கேட்டா நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி. சொல்லுவோம். சரி போனியா பாத்தியா இல்லையா? ஏய் அக்காவை கையோடு கொண்டு வா. சித்தேரி நகரத்தில் வசந்தக்கூடிய ஆறுயர் மாமா ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய மாமா பெயரினால் இது ஒரு 100 வாரி வழங்கியுள்ளார். இது யாருக்கு பெமென்றால் பள்ளி பங்க நம்மடி வேல் முறையிலே இருந்து எந்த முகம் சென்றாலும் தங்க முகமா பெருக வேண்டும் என்று பிரார்த்திக் கொள்கிற சுபேத நிற்பதும். தேவன் வந்துட்டாளா? கையோடு கொண்டு வாங்க. எங்க போலான்னா நீ பண்ணி கிளப்பிட்டு போற. தப்பிச்சு ஒரு கழுத்தடி மூந்து போறேம்மா. வந்துட்டா அக்கா அக்கா அடுத்து ஓடியா 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 ஓடியா. பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது. கண்ணு உன்னை எப்படி வர சொன்ன? இப்பதான் வர கண்ணி அடி இமை எல்லாம் என்ன முருதமே என்ன பாசம் மாறுது கண்ணி. உன்னை முதல் நான் பொண்ணை பார்க்கும் போது உன் மேல பரிமள வாடலாம் வீசுந்து. இன்னைக்கு என்னடி உன்னை கட்டி பிடிக்கும் ஒரே கவுல அடிக்குது. இந்த உடம்புக்கு உனக்கு எதுக்கு கட்டாயில் சோப்பு சோப்பு சோப்பு. உன்னை முதல் பார்க்கும் போது 60 முழ கூந்தல் இருந்தது. என்னாடி உனக்கு ஒப்புக்காது வீட்டுக்கு இறங்கல. இந்த தலைக்கு உனக்கு எதுக்கு தேங்காய் என்ன? தலைக்கு உனக்கு என்ன?
பெண்பாவா உன் முகத்தை நான் இன்று பார்க்கவே இல்லையே. ஓ பொன்னான திருமுகத்தை அடி ஒரு தடவை காட்டியாடி இன்னைக்கு போடுவா. அக்கா எங்கடா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஏன் அந்த சேர கொடுத்தேன்னு. ஒரு உதவ வாங்கிக்க. ஒரு உதவ வாங்கிக்கடா. செத்தா உனக்கு மோட்டா கிடைக்குதா? நீ என்ன பண்றே பண்ணு, எல்லாம் எங்க அம்மா பச்சையம்மா பார்த்துட்டாங்க. மாமா போச்சுடா போடா. மாமா காலையில எப்படி ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு தோட போயிடுச்சு. என்ன பண்ணுவேன்? காலையில பச்சைமாக்க யார் பாத்து சொல்றேன்? ஐயோ ஏன் பெரிய மரம் பார்த்து தண்ணி இருக்குது. எவன் பார்த்தா எனக்கு நாங்க அம்மா ஸ்கூல் வேற கோவில் ஸ்கூல் உடஞ்சி போகுது. ஆனா இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சுருக்கேன். எனக்கு பஞ்சர் மெத்தையே வேணாம். நம்ம ஆடுல உருண்டுக்கலாம். உடம்பு வலி தெரியாது. ஆமா மாமா பெருமை என்னன்னு இப்ப எனக்கு தான் தெரியும். எத்தனை பேர் காசு கொடுத்தாங்க, யாராவது ஏதாவது கவனிச்சாங்களா? இல்ல. நான் ஒண்ணு கவனிச்சேன். உன் பெரிய மருமவ உனக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கரெக்டா எண்ணுது. நீ காலைல கட்டி கிட்டிக்கு எடுத்துக்கிட்டு என் பாகத்தை செலுத்த அப்படின்னா நல்லா அறியா போகுது. என் தங்கா நீ எது போட்ட ஆமா எங்க ஊருக்கு நாடகாட வந்த இசை பிறந்த ஊர் எங்க ஊரு. இசை ஞானம் கல்வி லவ் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓ லவ்ல இன்ட்ரெஸ்டா இருக்குதா? இல்ல இல்ல எனக்கு இப்படிதான் பண்ண தெரியும். பாக்குறவங்க ஆச்சரியப்படணும் லவ் பண்றதுல. அப்ப லவ் பண்றதுல நீ பெரிய ஆளு. லவ் வாஜார் ஐயா லவ் வாஜாரா சிசியா 5 இல்ல 10 இல்ல 100 இல்ல 1000 இல்ல 2000 இல்ல 1000 ரூபாய் இல்ல எவ்வளவு வேணாலும் தரேன். விடிஞ்சா உன் வாயை கூட நான் ஏரி கரையில தொடச்சு விடுறேன். பேச்சுட்டு இருக்கிறேன். உட்காந்து பாரு. நீ நான் லவ் கத்துக்கிறேன். நான் இங்கே உட்காந்துட்டா ஏவா மாமா லவ் ஆச்சர் வந்துக்கிறாரு. எனக்கு லவ் கத்து கொடுக்க போறாரு. ஏங்க உங்களுக்கு லவ் பண்ண தெரியல, உங்களுக்கு வாதிட்டு வந்திருக்கீங்க. ஆமா எனக்கு கத்தற போறாரு. எனக்கு கத்து கொடுக்க போறாரு. உனக்கு கத்தற போறாரு. அவர் என்ன சொல்றாரு நீ அதை செய்யணும். என்ன சொல்றீங்க? ஆமா நான் லவ் கத்துக்கணும். நான் அப்படியே செய்யறேங்க. ஐயா லவ் ஆச்சரா நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். உட்காந்து பாரு போயிக்கிறேன். நீ ஆரம்பி. ஐயா லவ் ஆச்சரா என்ன கை கால பூரா உதறற? ஓ நரம்பு சுத்தியும் பழுகுது அதுல. கை தான் போடு. தொங்க மாட்டாங்க தொடர்ந்து செய். சரி அப்ப லவ் கத்துக்கணும். நான் மலர் கொடுத்து சூப்பர். மலர் கொடுத்து மலர் கொடுத்து கத்துக்கிறேன்.
பேசு ஏன்ட காசு மலர் கொடுத்தது ஆறுக்கு பேருக்கு தெரியும், நீ புள்ளதான் கொடுக்க போறேன்னு. அம்மா விவரம் தெரியாத பையன் நானு கட்டை முட்டி கட்டிட்டு நான் லவ் பண்றேன். இது உனக்கு ஒத்து வரலையா? படி ஐயா, நாரதனுடைய சொல்வாக்குப்படி இப்பொழுது தாசிமனை தேடி போவோம். கலவராகப்பட்டவர் அங்கதான் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால மண்டபத்தை சென்று கூப்பிட வேண்டும். போகலாமா? ஆமா ஆமாப்பா, போகலாமா? இந்த தாசிமனை தன்னை தேடி ஐயா, ஜெயமாபுரி பட்டணத்திலே ஒரு பகுதியாக விலகி வரக்கூடிய சந்தன கோபுர விதி இதுதான். ஆமாப்பா, அங்க பாத்தீங்களா 64 மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்று படிச்ச வீடு. அந்த தேவதாஸ் இருக்கும்படியான அரண்மனை இதுதான். இந்த ஊர்ல சக்காலத்தி பச்சமா இருந்தாலும் வீட்டின் வாயிற்பாடில் இருந்து பார்த்தால் கதவெல்லாம் தாழ்பால் இட்டு கதவடைத்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் உள்ளே ஏதோ சத்தம் கேட்கிறது. நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம். சந்தான கிண்ணம் சுவாமி, எனக்கு வந்த கால்கள் கோருதையோ மன்னவரே உலகிது கேட்கலையோ கால
கண்ணாலா மன்னவா உன் தாலி கட்டிய மனைவி நான் வந்திருக்கிறேனே வாயிற்பாடில் இருந்து கட்டுகிறேன் உன் காலுக்கு கேட்கவில்லையா சுவாமி மாமா வெண்பாவா அடி வராய் 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 பெண்ணே நான் கூவி கூவி நான் அழைத்தேன் கொத்தவரே உனக்கு இது கேட்கலையோ கூவி கூவி சுவாமி நான் அழைத்தேன் கொத்தவரே உனக்கு இது கேட்கலையோ வந்து வாய்ப்பழுது கூப்பிடுடைய மன்னவா உன் செவிக்கு நான் கத்தக்கூடிய குரலாகப்படுது கேட்கலையா மன்னவா மாமா ஏண்டி வயிறும் வெள்ளிக்கிழமை அமர்த்தையோ கண்ணாலா நீ மட்டும் கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கிற மாதிரி இருந்தா நான் என்ன சொன்னாலும் கேட்கறேன் என்னை எப்படி வளர்த்தாலும் இப்ப மட்டும் எங்க பச்சைமா கட்ட ஒரு வேளை சோத்துக்கு தான் கேச்சிட்டு கிடக்குறேன் நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் நான் எப்படி உதச்சாலும் வந்துக்கணும் நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் நான் எப்படி உதச்சாலும் அந்த காலி தூக்கி வை அடியா தங்கம் அடியா தங்கண்டியோ அப்பா என்ன பண்றீங்க திரும்பி எடுத்து பிடிக்குது திரும்ப ஊர்ல வந்து சுவாமி நாய் மறிவோம் வீட்டு வாயிற்பல் இருந்த கத்திரனே கதறனே செவிக்கு கேட்கலையா சுவாமி இவ்வளவு கத்திரனே நீ என்ன பண்ற அரண்மனை உள்ளார கொண்டாட்டமாகவே திண்டாட்டம்
கதைக்கு இதையா செடியாட போனா எல்லாரும் அதே அதே கேட்டான். மறந்தே போயிட்டேன். என்னாச்சு? இவ்வளவு நேரம் அந்த ஞாபகம் எனக்கு இல்லவே இல்ல. ஏன் என்னங்க? மறந்து இருந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன சாப்பிட்டோம்? இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். அது விளக்கமா சொல்லுங்க. ஆட்டுக்கறி பிரியாணி. ஆட்டுக்கறி சாப்பிட்டோம். ஆட்டுக்கறி. உங்க கறி இவன் கறி புராசி இருக்குது. சரி, அது எதுல எங்க வச்சிருக்கிற? ஐயோ, நான் உள்ள வச்சிருக்கேங்க. கம்மி சமையல் ஆடு தானே வச்சிட்டியா? அந்த எலும்பு பூரா சமையல் இருக்கு. நாடகம் கட்டான நாடகம் தான். இந்த எலும்பை கண்டுபிடிச்சிட்டு ஏதோ ஒரு நாய் நாடகத்துல தான் பேசுறாங்க. அதுக்கு மாப்பு சத்து அதிகம் பண்ணது நாய்க்கு. அது வாயற்படிக்கு வெளியே வந்து நின்னுட்டு வெள்ளு வெள்ளுன்னு கொலைக்குது. ஆமா, அதனால நீ இங்க இரு, நான் எலும்பு துண்டை போட்டு வந்துறேன். இத வரலும் இந்த ஊர்ல இருக்க எந்த சக்காலத்தி கண்ணும் படாத நான் உன்னை வீட்டு உள்ளே வச்சு என் தங்க மாதிரி உன்னை தாங்கிக்கிறேன். நீ வீட்டு வாசப்படி தாண்டி போறேன்றீங்களே, இது நல்லதா? இது அப்படி எலும்பு துண்டை கொண்டு போய் போடணுமே. ஓட நீங்க ஒரு மாதிரியா தான் அப்பா ஆயிடுறீங்க. இது யார் போய் போடுறது? இந்த எலும்பு துண்டை அந்த நாய்க்கு நான் போட்டுட்டு வந்துடுறேன். நீ போறியா? அப்பனா வெளிய போனா வெயில்ல போட்டு கருத்துடுவேன் மாமா நீனு. சரி தேவா, நீ போய் போட்டுட்டு வா. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்குது மாமா. நீ அவுத்து போட்டிய குளிப்பாவாட குளிச்சுட்டு அது இன்னும் தொய்க்காதவே இருக்குது. ஏங்க கரெக்டான யோசனை. வீட்டுல இருக்கிறத அந்த செட்டியெல்லாம் துவச்சு என் பாடியை துவச்சு அயன் பண்ணி வச்சிடணும். சரி, அப்ப போட்டு வந்துரு. சரி, நான் உள்ள இருக்கிறேன். டேய், ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வீட்டுக்கு ஒரு அதிர்ஷ்ட லட்சுமி வந்திருக்கு. இப்போ நான் எங்க வீட்டுக்கார கூட நான் இருந்தாலும் எனக்கு சைடு பிசினஸ் தனியா நடக்குது. அதனால நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஏதோ ஒரு பொண்ணு அழகா நல்லா மூக்கு முழுமா வந்திருக்கிறா. நீ என்ன பண்ற, நம்ம தெருவில் மேல் மாடி இருக்கு பாரு, அந்த மேல் மாடியில 2 ரூம் இருக்கும். அந்த 2 ரூம்ல 9 ஊம்பா அந்த ஒரு ரூம போயிட்டு எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன். ஆமா, புதுசா ஒரு கிராக்கி வந்திருக்குதுடா. அப்பனா என்ன மூக்கு மொழி லட்சணமா இருக்கிறாடா பாக்க. ஏம்மா நீ யாரம்மா? எதனால இங்க வந்திருக்கீங்க? உன் பேர் என்ன? என்ன ஊரு? அம்மா, இந்த பாவிய யாருன்னு கேக்குறீங்க? ஆமா அம்மா, அந்த ஜெயபுரி பட்டணம் ஜெயமாபுரி பட்டணம் ஊரா? ஆமாம்மா.
ஊரு ஊருன்றீங்க. ஏய், என்ன காரணம்? எதுக்கு நீங்க வந்திருக்கிற? அம்மா உன் பேரு கற்பகவல்லியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எதுக்கு வந்திருக்கிற? ஜெயமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அதோ ஜெயஜன மன்னனுக்கும் அதோ ஜெயசுந்தரி ஜெயமலி அம்மையாருக்கும் பிறந்த ஒரே குமாரர் சாந்தசீலன், என்னை கட்டிய கணவர், என்னை மாலையிட்ட கணவர். அதனால் என் கொண்ட கணவரை கூப்பிட்டழைக்க வந்தேன். கணவரை கூப்பிட்டழைக்க வந்தேன். அம்மா, என் கணவராகப்பட்டவர் 3 ஆண்டு காலமாக பொன்னுடைய அரண்மனையிலே வெயில்ல கூடு காட்டாத அரண்மனையிலே வைத்து பூட்டி வைத்து அந்த சாந்த சிலையில வைத்திருக்கிறீங்களே, என்னுடைய கணவரை அழைத்து போக வந்திருக்கிறேன். ஆமா, எதடி உன் கணவரு? ஐயோ, அவன் தூக்குறதான கொஞ்சம் நானே பிடிச்சிருக்கேன். இருக்கிறாரு என் புருஷன். இம்மானா இல்லாத துடுக்குன்னு ஒருத்தி குதிச்சு வந்து எங்க ஆம்பளைன்னு சொன்னா எப்படி நான் ஒத்துக்குவேன்? அம்மா, என் கணவராகப்பட்டவரை அழைத்து போக வந்திருக்கிறேன். என் கணவரை வழிவிடுங்கள், கூப்பிட்டு போக உங்க வீட்டுக்காரர் கிடையாது. கிடையாதுங்க. இல்ல அப்படியா? அம்மா அம்மா வழிவிடுங்கள், என் கணவரை அழைத்து போக வேண்டும். கிடையாது. அப்படியா? என்னடி என் புருஷன் வந்து கேக்குறேன்? அடி மான கட்டறே, அடி மான ஐயா அடிக்காதீங்க அப்பா. சரிம்மா. ஐயோ அம்மா, அம்மா 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 அடிக்காதீங்க அம்மா. இப்பேற்பட்ட தாசி தெருவிலே கணவராகப்பட்டவரை வைத்திருக்கிறாயே அம்மா. அம்மா குளிக்க பற்றி போல அம்மா. உன் வீட்டுக்கு நான் அழுக்கவும் வரல, குளுக்கவும் நான் வர கிடையாது. என்ன ஆம்பளை நாங்க வெத்தலை பாக்கு வச்சு போட்டோமா? இல்ல நாங்க மைக்கு வச்சு அனௌன்ஸ் பண்ணோமா? இல்ல ஊரு ஊர நாங்க போய் வந்த மாதிரி கை காமிச்சு பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது. அப்பா அப்பா அடிக்காதீங்க அப்பா, அடிக்காதீங்க அப்பா 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 வேணாம். ஐயோ என்னடா சிலிப்பூராய் பன்றி போல சினங்கொண்ட வாதியானா பண்ணியானா? அப்ப அந்த முள்ளம்பண்ணி காட்டுல இருப்பாரு முள்ளம்பண்ணி, அந்த முள்ளம்பண்ணி ஆளை பார்த்துட்டு அப்படிதான் சிலுத்துக்குமா. அப்ப ஒண்ணு பண்ணி கதையில இது வாங்க பாத்தியா, என்ன பண்ணின்னு சொல்லிக்கிறான். அதான தப்பு. நீர் யானம் சொல்லியிருந்தா கூட பொறுத்துக்கலாமே. என்ன இப்ப அவன் என்னன்னு சொன்ன? அவன் தெருவுல விட்டு பையா வாங்கிட்டு பையா, வயசுல பையா, கூட்டி கொடுத்த பையா. இனி ஒரு காலம் இந்த உயிராசனாக இருக்க மாட்டேன்.
ஏய் அலியா ஏய் அப்படியே தோல் மேல தூக்கி போட்டு தூக்கி வா. ஐயா இந்த பக்கம் வந்தா கேள்வி கேக்குறவங்க இருக்கணும். அட என்னமா இந்த உயிரை வச்சா இந்த இருக்க மாட்டேன். சாவ போறேன். இங்க வாடா. உயிரை சாகுறானு போய் அவன் வேற ஓட்டல அடி சேசிகார் தாங்கி பிடிக்க முடியாது ஐயா மாமா. எட தாசேன்னு. ஐயோட இருக்க மாட்டேன் மாமா. என்ன கொஞ்சம் உயிரை வச்சுக்கினேன். கிடுகிடுன்னு ஓட போறேன். மாடு அடிக்கிறா பாரு தாசேன்னு மாமா நீ செத்துற பாரியா? ஐயோ நான் சாவ போறேன். ஐயோ நீ செத்துட்டா நான் உயிரோடு இருக்க மாட்டேனே. கிடுகிடுன்னு ஓட போறேன். ஓடு ஓடிட்டு திருக்கோயிலூருக்கு பஸ் ஏற போறேன். அங்க அவரு அங்க விட்டே போடு போகும்போது சரி திருக்கோயிலூர் கிடுகிடுன்னு போயிட்டு போயிட்டு ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கி வர போறேன். ஒரு சீப்பு வாழ போறோம். இந்த உயிரை வச்சு இனி ஒரு கணம் இருக்க கூடாது. ஐயோ தேவா நான் சத்தா போடுவேன். ஆத்துல போய் சாப்பிடு அது மஞ்சள் பழம் சாப்பிட்டா வளவழி இறங்கும். ஆமா பூம்பழம் வாங்கிட்டு வந்து நல்லா எல்லாத்தையும் உரிச்சு ஒரு பாத்திரத்துல போட்டிருப்பான். இந்த உயிரை வச்சு இனி ஒரு கணம் வாழ மாட்டேன். தேவா தேவா நீ செத்துட்டா நான் உயிரோடு இருப்படா. கல்யா ரெண்டு பேரும் ஆத்துல ஒரு சீப்பு இவன் கையை எடுத்து கரண்டில வைக்க சொல்லிட்டு நானே செத்துடுவேன். ஆறு கையா உன் கையை எடுத்து நீ எல்லாம் போயிட்டு போடா அந்தாண்ட போடுறான் அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து இந்த வடியாங்கப்பத்துல நல்லா அச்சு வெள்ளம் 5 கிலோ வாங்க போறேன். 5 கிலோ வாங்கி அந்த பாத்திரத்துல நங்கு 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 இடிச்சு அதுல போட்ட போறேன். போட்டுட்டு ஏய் சீனி கற்கண்டு கேள்விப்பட்டிருக்கியா? என்னடா நாக்க விளாசற நல்ல பாம்பாட்டம். அது புத்தாங்க நான் அப்பப்ப அந்த பாம்பு வெளிய வந்து தான் போகும். சீனி சர்க்கரை ஏய் என்ன ஏய் ஏய் சீனி கற்கண்டு கேள்விப்பட்டிருக்கியா? அது 15 கிலோ வாங்க போறேன். 10 கிலோ அங்க ஓடப்பட்ட தான் வாங்க முடியும். அவரு சாப்பிடலாம் ஐயோ தண்ணி குறைய நீ குடிக்கிறேனே சாப்பிடலாம் 2 உடலும் ஒரு உயிர். எல்லாத்தையும் ஒண்ணா ஒரு பாத்திரத்துல கொட்டு. ஏய் 4 கொட்டப்பு கட்ட 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 கட்டன்னு கொட்டப்படுவேன். இது நான் தான் குறையணுமா வேற யாராவது குறையணுமா? நான் தான் குறையணுமா? வடியாங்கப்பத்துல எல்லாம் லைன் கட்டி டோக்கன் போட்டு கூட என்கிட்ட. அடிக்கலாம் வேணாம். நான் 1 கிலோமீட்டர் ஓடி விடுவேன். என்ன பண்ணுவே தெரியாது. இனி ஒரு காலத்து உயிரை வச்சுக்கிறேன். சரி ஏன் தாவு பாரு ஏன் தாவு பாரு ஐயா நான் தாசேன்னு 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 ஐயோ மாமா தேவடா வந்து ஒண்ணியா ஒண்ணு தாசின்னு சொன்னால ஆமா ஒண்ணு தேவடியா சொன்னால தேவடியான்னு சொல்லிட்டா ஒண்ணு தாசின்னு சொன்னா அந்த ஜாடு மாதிரி எங்க இருக்கறா அந்த ஜாடு மாதிரியா காட்டு ஐயோ காட்டுறேன் நான் பாக்குறேன் மஞ்சள் போட கட்டணும் ஜாடு மாதிரி இவளா அவனே தாசின்னு கேட்டா கண்ணே தேவா உன் வண்டியை முள்ளில்லாதடமா பார்த்து ஓரம் கட்டி நிறுத்தி ஆமா ஆமா பத்திர ஆயிட்டு போகுது 4 மணி எனக்கு உதவுற வண்டி அது போய் நிறுத்தியா போகுது டயரே வெட்டி விடுறோம் இந்த தேவடா எல்லாம் நீ போய் உட்காரு இது தாய் புடிக்கல என்ன வேற நீ பாரதம் அமர்தலி அவனிராக்கி பூபாரதற்கு அமர்ந்தாய பேர் வண்ணா கோபாலா துதிக்கு பரிது கோவிந்தனி எங்கன்று ஆபாரதற்கு மாத்தான சொல்லாரே மகாராஜ ராசி மகாக்கட முருதி சிவநாத்தங்க கிராமத்திராசன் குடி உயிர் திரு மாமா வீர் ரங்கநாதன் சொல்லக்கூடிய மாமா அவர்கள் எமக்காக ஒரு 100 வாரி வழங்கியுள்ளார் வீர் ரங்கநாதன் அதான் சொன்னேன்
வி ரங்கநாதன் மாமா அவர்கள் எமக்கா ஒரு 100 வாரி வழங்கியுள்ளார். இது யாருக்கு என்ற ஆயர்பாளையத்தில் சோதனை கண்மணி அந்த ரங்கநாதன் ஒரு வங்கியிலே இருந்து 1 லட்சம் அவருக்கு வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிற சுபேதன் அற்புதம். இன்னும் யார் அறிந்தால் சுபேதியம் பேரோங்கிய வீரவராகினி ஞானாம்பிகை நீலிதடாகினி பெய்யாண்டவனோடு உடாகினி மேரா புவனேஸ்வரி யோகினி பாலாம்பிகை யோக மனோகரி வேதம் குணமாகிய வீணரை குண்டமே ஆரோங்கிது மாறுயலாவினே பூர்வாத்திரி சேதுமிதாவுனே ஆனாண்டனி யாகினி சாசனி யார் என்றால் ஒப்பள முகமலந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பிலா குழித்தால் உண்பதே மதமாகும் ஒப்பளமோட பால மனம் முகங்கட திடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே இச்சொல்லுக்கெனக எந்நாட்டுக்கும் பல்லை வெளிவரக்கூடிய சிவநாத்தாங்கல் போய் வாழ்ந்து வரக்கூடிய துப்புரவர் ஏழுமலை துப்புரவர் பணியாளர் ஏழுமலை என்று சொல்லக்கூடிய அன்னார் எமக்காக ஒரு 100 வாரி வழங்கியுள்ளார். அவர் குடும்பத்திலே ஐயனாரப்பன் கூடியிருந்து நோயற்ற வாழும் குறைவில்ல செல்வத்தோடு வாழும் அப்பனை பிரார்த்திக்கிறேன் சுபேஜியும். ஞாபகமா இருக்குது. எங்க பார்த்திருப்பேன்? எப்படி தோல் கட்டலையா? சரி எட்டு நின்று பாக்குறதா தெரியல. கிட்ட போய் பார்ப்போம். என்ன சொன்ன? சரியில்லை எங்க அப்பா அம்மா ஒரு மூதேவி பிடிச்ச சடியில கொண்டாந்து காலில் கட்டினாங்கன்னு சொன்ன அந்த மூதேவி இவதான். அவன் மூஞ்ச பத்தியா? இந்த மூஞ்சி கூட யாராவது குடுத்தரம் பண்ண முடியுமா? எது பேச்சு பேச்சா? இது கூட யாராவது குடுத்தரம் பண்ண முடியுமா? இந்த ஜாடு மாதிரி பத்திர தெய்வத்தை பார்த்து தாசி வேசின்னு சொல்லலாமாடி? சொல்லலாமா? ஏண்டி சொன்ன? சொல்லலாமா? சொல்லிருக்கூடாதாங்க. அது உனக்கு நான் என்ன ஒரு மண்ண சொன்னது? சுவாமி என் பத்தின தெய்வத்தை பார்த்து தாசி வேத்தனை சொன்னே. ஐயோ எனக்கு ஆசை சொல்லிட்டாமா. சுவாமி மன்னவா தாசி வேசி சொல்லலாமடி? சொல்லக்கூடாதாங்க சுவாமி. ஏன் சொன்ன? சொல்லக்கூடாதாங்க. ஏன் சொன்ன? சொல்லக்கூடாதாங்க. சொல்லக்கூடாதாங்க. சொல்லக்கூடாதாங்க சுவாமி. என்னை அடிக்காரி என்னை அடிக்காரி மன்னவா அடிக்காரி அடிப்பட்ட ரகமில்லை. அடிக்காரி அடிக்காரி அடிப்பட்ட ரகமில்லை. அடிப்பட்ட ரகமில்லை. சுவாமி என் மேல கோபித்துக் கொள்ளாதீர்கள் சுவாமி. உங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேனே. வாங்க நம்ம அரண்மனைக்கு போகலாம். யாரு கூட? ஏன் கூட? எந்த வேற ஒரு தாண்டியா மேல நான் ஆசை வைக்க மாட்டேன்.
நான் உத்தா பத்தினி பேய்னா பேய் இத பேய் பாரு. ஐயோ நீ அலண்ட பேசாதடி அப்பவுடு. நான் சொன்னேன் தீர்ந்துக்க முடியல. ஓட கும்மு கும்முடு உக்காச்சல் வரும். ஏய் எல்லாரும் என்ன பெருமையா நினைக்கிறாங்க. ஆமாமா. சரி மாமா. எல்லாரும் என்ன பெருமையா நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆம்படியாருக்கு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு என்ன பெருமையா நினைக்கிறாங்க. இவளை அடிக்கிறனே ஏன் அடிக்கிற? இவ செஞ்ச தப்பு வெளியே தெரிஞ்சாதான், தெரியாம இருந்தா ஏன் மேல தப்புன்னு நினைப்பாங்க. இவ ஒரு துரோகி. எனக்கு நான் சொன்ன இவ மோசக்காரி ஜாடு மாறி இவ. ஆமாண்டா. 2 பேர் திருச்செந்தூர் ஆலயத்திற்கு திருவிழா பார்க்க போனோம். திருவிழாவை பார்த்து விட்டு 2 பேரும் ஒண்ணா வரோம். காட்டின் வழியா வரோம். கானகத்தின் வழியா வரும்போது அங்க ஒரு மரம் கூட கிடையாது. வெயில் அடிக்கிறது. கதிரோன் வீசுகிறான். அவரவருக்கு இடம் கிடையாது. நடந்து வரும்போது தாக விட எனக்கு அதிகமாகி போச்சு. கட்டே கற்பகம் தாக விட அதிகமாக இருக்கிறது. எங்கேயாவது போய் ஜலம் கொண்டு வா அப்படின்னு சொன்னேன். இங்கே உட்காந்து நான் தண்ணி மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு என்னை வெயில்ல உட்கார வச்சுட்டு போனா பாரு. என்னை விட அவனே சூப்பர் ஆள் கிடைச்சிட்டு இருக்கிறான். அப்படியே எடுத்துக்கிட்டு ஜாடு மாதிரி அப்படியே ஓடிவிட்டான். யார் பெத்த பொண்ணும் என் பச்சி நீ தெய்வம். அவன் தண்ணி கொடுக்காம இருந்திருந்தா இந்த உயிர் அப்படியே போயிருக்கும். மகராசி மோத்த பாரு. யாரு ஓத்த பொண்ணும் யாரு பெத்த பொண்ணு? மகாராஜா ஸ்ரீமா கடமுருதியே சிவநாத்தன் கிராமத்தில் வசமக்கூடிய காலம் சென்ற உயர்ந்த அன்னார் கண்ணன் அன்னார் அவர்கள் அவர் பெயர் விளங்க அவர் சாலோக சாரூப சாமிபாய் ஜாத்து சொல்லக்கூடிய 4ஆவது அடைய வேண்டும் என்று அவருடைய மூச்சுக்குமாரர் ஆறுவியர் கண்மணி சிவாயன் சொல்லக்கூடிய கண்மணி அவர்கள் தந்தையை பெயர் விளங்க எமக்காக 100 வாரி வழங்குள்ளார். இது யாருக்கு என்றால் பகவான் ஒரு வங்கியில இருந்து காலம் சென்ற அன்னார் கண்ணன் அவர்களுக்கு 4ஆம் தருமாறு பகவான் பிரார்த்தி கொள்கிற சிவஜபம். அப்படி துரோகம் பண்ணிட்டு வந்த ஜாடு மாதிரி இப்ப எதுக்கு வந்திருக்கிறா? அடி வாழை மரத்துக்கு தாராக வந்தாயே. ஒரு வாழை மரம் நல்லா வளர்ந்து வரும். அந்த வாழை மரத்தை கெடுப்பதற்கு ஒரு தார் முளைச்சு அடிக்காதீங்க. மாமா என்னை மாலையும் தரித்திட்டேன். சுவாமி இனி மாலை இட்ட நாள் முதல்ல இப்படி எல்லாம் அடிச்சிருக்க மாட்டீங்களே. என்னை தாலியும் தரித்திட்டே கை நீட்டி அடிக்க உங்களுக்கு எப்படி ஐயா மனசு வருகிறது சுவாமி?
எப்படி புழுவுறா பாரியா? ஆமா எப்படி புழுவுறா பத்தியா? ஒன்னு அடிச்சிருப்பா. ஒன்னு அடிச்சனா? இல்லங்க ஒன்னு அடிச்சனா? இல்லங்க. இல்ல ஒன்னு அடிச்சடா. இல்லையே காலால எட்டடா. எப்படி ஒன்னு எத்தா எம்மா வயரங்கறா பாரு. அடியப்பா நீ பேசாதீ. நல்லா இருந்துக்க. என்னடி உத கொஞ்சம் வேகமா போயிட்டே இருக்குது. நீ அங்க அடி கம்மி அடிக்கற. அந்த சொக்கு பொடி மருந்து காட்டு. பாத்துக்க மாமா. ஏய். அது எப்படி அழுவுற பத்தியா? ஊர் உலகத்துல சொல்லுவாங்க. இடி இடிக்காத பேர மானத்தையும் அடி அடிக்காத இவ்வளவு மாதிரி அழுவுற பொட்டச்சி நம்பவே கூடாது. ஒழுவுற வீட்டுல இருந்தாலும் இருக்கலாம். ஆனா இவள மாதிரி அழுவுற வீட்டுல இருக்கவே கூடாது. அந்த ஊடு குட்டி சேரா போடும். ஒண்ணு நான் அடிச்சிருப்பனா எதுக்கு இல்ல மாமா. ஐயோ நீ மாமான்னு கேட்டா நானா போய் வடியாத்து சுடுகாட்டுல படுத்து மாறிக்குது. சொல்லி போடுறா சுவாமி என்னடி சப்போட்டா? சுவாமி சப்போட்டா அடிக்காதீங்க மன்னவா. சப்போட்டா அடி. அடிக்காதீங்க சப்போட்டா அடிக்காதீங்க. சப்போட்டா அடி. சப்போட்டா இல்லைங்க. ஏய் சுவாமி ஏடி அழுவுற? என்னை அடித்தாலும் பெரியதல்ல. என் மன்னவா என்னை அடித்த கரைகளோவும் என் கண்ணாடா. என்னை உதைத்தாலும் பெரியதல்ல என் மன்னவா. உங்கள் உதைத்த கரைகளோவும் கண்ணாடா. என்னை உதைத்த கால்களோவும் கண்ணாடா. சுவாமி என் பிராணபதி நான் ஏன் அழுகிறேன் என்று கேட்கிறீர்களே மன்னவா. ஏடி அழுவுற? ஒரு பெண்ணாக இந்த பூ உலகத்தில் பிறந்தால் செல்வ சீமாட்டியாக வாழ வேண்டும் என்று அந்த குழந்தை ஆசைப்படுமே தவிர அந்த குழந்தைக்கு வேற என்னையா தெரியுமோ? தெரியாது. சின்னஞ்சிறு வயதிலே பெற்ற தாய் தகப்பனை இழந்து மன வேதனையோடு இருக்கும் பொழுது எங்க அப்பா அம்மா இருந்தது கூட நான் நினைச்ச அழுகல சுவாமி. இல்ல என்னுடைய கஷ்டத்தை நினைத்து உங்க அப்பா அம்மா மூவரும் சேர்ந்து இனி மறுபடியும் உங்க வீட்டுக்கு ஜெயமாபுரி பட்டத்துக்கு அழைத்து வந்தாங்களே. அப்ப கூட உங்க வீட்டுக்கு வந்தனே சுவாமி. அரண்மனைக்கு வந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்து ஒரு வேலைக்காரியால் அனுபவிச்சன ஒவ்வொரு வேலையும் அதை கூட நினைச்சு நான் அழுவல மன்னவா. உங்க அம்மா 2 பேரும் பண்ணாத சித்திரவதலாயினி பண்ணி எவ்வளவோ கொடுமைகள்லாம் செய்தாங்களே அதை நினைச்சு கூட அழுவல சுவாமி. மறுபடியும் இவ்வளவு கஷ்டப்பட்டுமே ஒரு தனி பருவத்துக்கு வந்த உடனே உங்களை திருமணம் செய்து வைத்தாங்களே. ஒரு தாய்க்கு தாயாகவோ தகப்பனுக்கு தகப்பனாகவோ இனிமேல் நம்ம திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையும்னு நினைச்சு உன் கழுத்துல நான் தாலி கட்டினே. அந்த மஞ்சள் கழுத்தை நடையாம கட்டின முதல் நாள் இருந்து நடையாம கொல்லாம குடியிரு விட்டு கழிச்சிட்டு திருச்செந்தூர் முருக பெருமாள் கோவில தனிமையா அனாதையா விட்டுட்டு போயிட்டியே அதை நினைச்சு கூட நான் அழுவல சுவாமி. என்னை தனிமையா விட்டுட்டு கேவலம் பணத்திற்காக உடம்பை விற்கக்கூடிய தாசியுடைய வீட்டுக்கு நீ வந்தியே. அப்படி வந்தா கூட நான் நினைச்சு கூட அழுவல சுவாமி. அத கூட நினைச்சு அழுவல. நான் உன் வீட்டுக்கு வந்து நாயா கத்துன கதறனே அப்ப கூட என்ன ஏதுன்னு கூட நீ கேட்காம தாசி மயக்கத்துல நீ இருந்தியே அதை நினைச்சு கூட நான் அழுவல கண்ணாலா. ஒவ்வொரு அடியும் இப்படி அடிக்கிறியே அந்த அடியாகப்பட்டது ஒவ்வொரு அடியும் நான் வாங்குறப்ப எனக்கு இடி போல வலிக்குது. அப்ப அடி வாங்குற எனக்கே இப்பேற்பட்ட வலி இருக்குதுன்னா அடிக்கிற கை காலுக்கு எப்பேற்பட்ட வலி வலிக்குமே வல்லவா. அதை நினைச்சுதாங்க நான் அழுவுறேன். கலியா அத்தனைக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க.
மாடு வலிக்குமா ஒரு மகராசனுக்கு, வெண்டு வலிக்குமா ஒரு உன்னிவானுக்கு சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நேரத்துல என் அறிவையே நான் இழந்து விட்டேன். வார்த்தையா என் மனைவி கற்பகவல்லி இப்ப என்ன சொன்ன கேட்டியா? பண்ணவா நான் என்ன பாவத்தை செய்து பிள்ளையாக பிறந்தேனோ, எங்க அப்பா அம்மா முகத்தை நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. பாவத்தை செய்து பிள்ளையா பிறந்தவுடனே பெற்ற தாய் தந்தைகள் மாண்டு விட்டார்கள். அது நினைச்சு கூட அழல. சிறு வயதிலே இருந்து கல்விச்சாலையிலே இருந்து வரும்போது எல்லாம் கற்பகம் என்ன தவிர இன்னொரு ஆடவளில ஏடு எடுத்து பார்க்காத, கடைசி வரைக்கும் நீ என்னதான் கல்யாணம் செய்யணும், ஒரு கண்கலங்காம வச்சு நான் காவது பண்றேன் அப்படி என்று என் மனதிலே ஆசையை காட்டி என் கழுத்திலே மாங்கில தரித்தீர்களே. மாங்கில தரித்த நாளிலே இருந்து இது நாள் வரைக்கும் ஒரு மனைவி என்ற ஒரு சுகத்தை இந்த 3 ஆண்டு காலமா நான் பார்க்கல. துன்பத்தை மட்டும்தான் எனக்கு கொடுத்தீங்க. அதை நினைச்ச கூட நாளல. ஆனா ஆதரவா இருக்கு என் மாமன் மாமி. அம்மா கற்பகம் என்னைக்கா இருந்தாலும் உன் கனவு உன்னை தேடி வந்துருவாமா, அவனை நினைச்சு நீ அழாத, உனக்கு ஆதரவா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய என் மாமன் மாமி, உன் தாய் தந்தையர்கள் வந்தா என் மகனோடு வா, இல்லையாகிலே எங்கேயாவது போய் செத்து போடி கழுத்து பிடித்து வெளியே தள்ளினாங்களே, அதை நினைத்து கூட நாடவில்லை. வந்த இடத்திலே ஒரு கேவலமற்ற தாசி என்னை பார்த்து தாசி வேசின்னு சொன்னாலே அது நினைச்சு கூட அழல. அந்த தாசியின் வார்த்தையை கேட்டு நீங்க அடிவா தன்னமா என்ன அடிக்கிறீங்களே, நீங்க அடிக்கிற அடி ஒவ்வொரு அடி இடிக்கு சமமா இருக்குது. என் உடம்பெல்லாம் ரணரணமா நோகுது. அடி வாங்குற உடம்பே என்னால தாங்க முடியலையே. கஷ்டப்பட்டு உன் கையால் அடிக்கிறீங்களே, உன் கை என்னமா வலிக்கும் போது எனக்காக அழுகிறாளே. என் பத்தினி பதிவிரதா இவளுக்கு 3 ஆண்டு காலமான துரோகத்தை செய்து விட்டேனே. கண்ணே கற்பக என்ன மன்னித்து விட. இப்படிலாம் நான் பேசுவேன்னு பாக்குறியா? அடி உங்க புரு, நானே ஒரு நடிப்புக்காரன், இவன் என்கிட்ட போடுறாய ஒரு நடிப்பு. எனக்கு கை வலிக்குமா கால் வலிக்குமா, யாருக்கு நீ ஜோக்கிரிக்க போடுற? எதுக்கு நடிப்பா? என்கிட்ட யாருகிட்ட நடிப்பு? அடியப்பான்னு ஒரு இப்ப ஒரு அடி மேல கண்டியாட்டி, இந்த அருமை பெருமை உனக்கு தெரியாதரா? என்ன மாதிரி யாரு கூத்திய வச்சுக்கிறானோ அவங்களுக்கு தான் இந்த அருமை பெருமை தெரியும். மாமா இனிமே ஒரு மாமான்னு சொல்லாத, போட கம்மி அட்டி கூட சொல்லு, நான் பொறுத்துக்கிறேன். தாலி கட்டின கணவரை மாமான் தான் கூப்பிடுறேன். அந்த கேவல மற்ற தாலின்னு சொல்லி அந்த நீங்க கட்டணும் தான் நான் பெரிய தப்பு. அந்த கஷ்டம் இருந்தா என் வாழ்க்கை எப்படி எப்படி இருந்திருக்கும் கேட்கணும். எங்க அண்ணிய ஜெய் 3 வருஷமா வராத நீ இன்னைக்கு வந்துக்கிற என்ன காரணமா வந்த? ஏன் வந்திருக்கேன்னு தெரியுமா? அதை சொல்லு. அதாவது உன்னுடைய பெற்ற தாய் தகப்பனாகப்பட்டவர், உன்னுடைய பெற்ற தாய் தகப்பனாகப்பட்டவர் உயிர் போவதும் வருவதுமாக இருக்கிறது. அதனால் பெற்ற பிள்ளையாகிய நீங்கள் வந்து சற்று பால் ஊற்றி சென்றீர்களால் அவங்க உயிர் போயிடும் சொல்லி பெரியவங்களாம் சொல்லி அனுப்பி வச்சாங்க. எங்க அப்பா அம்மா உயிர் போவது வருவதுமாக இருக்குதான். இறைவா, காசி விஸ்வநாதா, ஆண்டவா, 10 மாதம் முன்னொரு நாள் கர்ப்பத்திலே வைத்து வயிறறிய பெற்றெடுத்த என் தாயும், நான் பிறந்த உடனே இந்த பிள்ளையை ஒரு எறும்பு கூட நெருங்க கூடாது அப்படி என்று என்னை தோல் மீதும் மார் மீதும் போட்டு வளர்த்த என் தந்தையரும் 2 பேருக்கு உயிருக்கு உசுராடி கொண்டு இருக்கிறாரே. இறைவா, உனக்கு கண்ணு இல்லையா ஐயா? இந்த என் காதிலே இந்த வார்த்தையை நான் கேட்கலாமா? இன்னும் 2 சாவல அப்படி சொல்லாதீங்க. நீங்க வந்த பிறகுதான் அவர்களுக்கு உயிர் போவதா இல்ல வருவதான் மீண்டும் அவங்க உயிர் பிழைப்பதா தெரியல. இன்னும் அந்த 2 கிழ நான் இன்னும் உயிரோட இருக்குது. அப்படி சொல்லாதீங்க சுவாமி. ஐயோ, நான் எப்பே அது செத்து இருக்குன்னு தானே 3 வருஷமா இருக்கிறேன். சரி, நான் என்ன பண்ணுவோம்? நீங்க வந்து சற்று பார்த்து
அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியத்தை எல்லாம் செஞ்சு பால் ஊத்தணும். ஆமாங்க. கேட்டுக்கிய கதைய பச்சை பால் ஊத்தினா எங்கேயாவது உயிர் போகுமா? உயிர் போறதுக்கு என்ன மாதிரி ஆளுகிட்ட ஐடியா கேட்கணும். ஊம்புறபதியா என்ன மாதிரி ஆளுகிட்ட ஐடியா கேளு, பட்டுன்னு உயிர் போகும். எப்படி? 2 லிட்டர் பாலை வாங்கிட்டு வா, அடுப்புல வச்சு நல்லா தழுக்கு புழு நல்லா கொதிக்க வை. கொதிக்கிற பாலை எடுத்துட்டு எங்க அப்பா அத்தா கிட்ட போ. எங்க அப்பா அத்தா உசாரான பாத்தி கொதிக்கிற பாலை ஊத்தினா தொண்டை சுடும், வயிறு எரியும்னு பல்லைக்கு இறுக்கி கடிச்சுக்கும். நாம விடக்கூடாது. இந்த ஈய கரண்டை காம்பு இருக்குது பாரு, அந்த 2 கரண்டை காம்பு கொண்டாந்து 2 கட்டாப்பட்டி சொருவணும். சொருவி அப்படியே ஈக்கணும். ஈத்தா அந்த வாயை ஆடு பழக்கும். இந்த கொதிக்கிற பாலை வாயில ஊத்தினா சூடு தாங்க முடியாது, உசுறு சூத்தால புடிட்டு ஓடிவிடும். ஆனா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. பெத்தவங்க பாவத்தை ஏத்துக்கூடாது. சரிதான், ஜாம் ஜாம் தூக்கி போடணும். அப்படிங்களா? அது எப்படி? எப்படி? 2 பழத கவத்தை எடுத்துட்டு வா, 2 பேர் கால்ல கட்டு, தர சுடுகாட்டு கீத்துட்டு வா. நானும் என் தேவாவும் அங்க டாடா சும்மா கார்ல வந்து இறங்குறோம். இறங்கி எப்படி வருவோம்? அங்க வந்து போய் பாடி. அப்படிங்களா? நீங்க வராமல போக மாட்டேன், கையெடுத்து கூட்டு போவேன். வர முடியாது, நானும் போக முடியாது. இவனே பொட்டாடி மாதிரி பேசுறான். பொட்டாடி அங்க உட்காந்து மாதிரி எல்லாம் அடக்கமா உட்காந்து பாரு. ஆமா, இதான் இப்பத்தி அடக்கம். ஏன் சொல்லு? யாரா ஏண்டா எம்மா பேத்துக்கு வேலை கொடுக்குறா தெரியுமா? மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா ஏறு. யானை சுத்தி கை போட்ட மாதிரியே தெரியுது. சொல்லுங்க மாமா. நம்ம போய் தான் ஆகணும். ஏன் தெரியுமா? என் பாட்டங்கிறான அந்த கிட பாட்டு போல இந்த தேவடியா பையன் ஒரு உயிர் எழுதி வச்சுட்டான். என்ன எழுதி வச்சுக்கிறான்? மவனுக்கு மருமவனுக்கு எவன் கொல்லி வைக்கிறானோ அவங்களுக்கு தான் சொத்து பத்தினு எழுதி வச்சுட்டான். நாம அங்க போகலாம், பையா போற எவனாவது கொல்லி வச்சிருவான். அப்ப அந்த சொத்து பத்தி யாருக்கு போவோம்? நமக்கு வருமா? இது எல்லாம் என் தேவாவுக்கு வரும். அப்ப நாம தான் கொல்லி வைக்கணும். ஐய், நான் வரேன் வரேன், ஆனா நானும் வர மாட்டேன். ஏன் மாமா? ஐயோ மாமா மாமா சொல்லாதே. சரி சொல்லுங்க மன்னவா சுவாமி. ஐயோ அதுவும் எனக்கு வேணாம். அப்படின்னா எனக்கு துரோகம் பண்ணிட்டியா தேவடியா? நான் துரோகம் பண்ணனா? வீடு வளன் மாறா, வீடு வளன் மாறா. பூஸ்ட் கொஞ்சம் சாப்பிடு மாமா. போதும் கண்ணு சொருவு.